च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे. அனைவருக்கும் வணக்கம். உலக மக்கள் அனைவரின் நலனுக்காகவும் ஸ்ரீ குருதேவரிடம் பிரார்த்தனை செய்வோம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீராமகிருஷ்ணாய. ஸ்ரீ குருதேவரின் இல்லற சீடர்கள் மிக எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழ்ந்ததை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த சீடர்களுள் ஒரு முக்கியமான ஒருவர் மன்மோகன் மித்ரா, மிக சிறந்த பக்தர். அவரை பற்றி இன்று பார்ப்போம். 1851 கல்கத்தாக்கு கொஞ்சம் தள்ளி கொன்னகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிறந்தார். அப்பா பேர் பூபன் மோகன் மித்ரா, அம்மா பேர் ஷாம சுந்தரி தேவி. அப்பா அந்த காலத்திலேயே ஒரு டாக்டராக இருந்திருக்காரு. நல்ல வருமானம், வசதி உள்ள குடும்பம், நல்ல ஒரு தாராள மனப்பான்மை படித்த மனிதனாக இருந்தார். பிள்ளையை நல்லா படிக்க வச்சுட்டே வந்தார். அம்மா ஷாமசுந்தரி ரொம்ப பக்தி உள்ளவர், இறை சிந்தனை தான். எந்த கஷ்டமோ எந்த ஒரு சுப அசுப எது வந்தாலும் இது இறைவன் கொடுத்தது அங்கே எடுத்துட்டு போகிறார். ஒரு நல்ல மனப்பான்மை. குடும்பம் அப்படியே போயிட்டு இருந்தது. அவங்களுக்கு இவரை தவிர மீதி 4 பெண் குழந்தைகள் அவங்க அப்பா பெற்றோருக்கு. இவருக்கு 17வது வயது இருக்கும்போது பிரம்ம சமாஜத்தோட தொடர்பு வச்சு அங்கே போயிட்டு இருப்பார். இன்னொரு கொஞ்ச நாள் கழித்து அந்த கால வழக்கப்படி எர்லி மேரேஜ் மாதிரி அவருக்கு கல்யாணம் ஆகுது. நல்ல பெண். மனைவி பெயர் ஆதர் மோகினி அப்படின்னு மனைவி பெயர். கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு ஒரு குழந்தைய பிறக்குது. 1873 இவருக்கு 21வது வயது இருக்கும்போது அவருடைய அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் திடீர்னு காலமாயிடுறார். நல்ல வருமானம், குடும்ப பொறுப்பு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தவர், மற்ற குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தவர் திடீர்னு காணாமல் போயிட்டார். குடும்ப பொறுப்பு, 4 சகோதரிகள், அம்மா, இவங்க எல்லாரையும் காப்பாற்றுற பொறுப்பு இந்த 21 வயது இளைஞனிடம் வந்தது. அவனுக்கும் குழந்தை பிறந்திருக்கு, மனைவி இருக்காங்க. பெரிய அதிர்ச்சி. எக்ஸாக்ட்லி சாமிஜியுடைய வாழ்க்கையில் நடந்த மாதிரி தான். விஸ்வநாத தத்தர் ஆயிரக்கணக்காக சம்பாதிச்சார். அதுக்கு விட செலவு பண்ணி உதவி பண்ணிட்டு இருந்தார். காலமான உடனே ரொம்ப வறுமைக்கு தள்ளப்பட்டு எண்ணற்ற துயரத்துக்கு ஆளானாங்க. அதே மாதிரி இவருக்கும் அந்த ஒரு சூழ்நிலை வந்தது. மன்மோகன் மித்ரா எப்படி அங்கங்க தேடி ஒரு சின்ன அந்த இருக்கிற வீட்டில் வாடகைக்கு விட்டுட்டு ஒரு சின்ன வீட்டில் இவங்க குடிய அந்த பணத்தை சேவ் பண்ணி இவரும் கொஞ்சம் வேலை பண்ணி குடும்பம் போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த எந்த சூழ்நிலையிலையும் இவருடைய தாய் மனம் தளராமல் இருந்துட்டு இருந்தார். அப்பா இறந்து போனாலும் அம்மா எப்படி அந்த புவனேஸ்வரி தேவி குடும்பத்தை நடத்தி வந்தாலும் அதே மாதிரி இந்த அம்மாவும் ஷாமசுந்தரி தேவி பண்ணிட்டு இருந்தார். கஷ்டத்து மேல கஷ்டம். கொஞ்ச நாள் போன உடனே இவனுடைய மூத்த பெண்ணுக்கு 7வது வயசு. ஏதோ திடீர்னு ஒரு நோய் அந்த 7 வயது பெண்ணு காலமாயிடுறாங்க. அவருக்கு ஏற்கனவே இருந்த பிரச்சனை, கஷ்டங்களை தாங்க முடியாத சூழ்நிலையில் இது பேரிடியாக சேர்ந்தது. அந்த பொண்ணு அவங்க அப்பா மேலே அவ்வளோ பாசமாக இருப்பா.
அதனால் அதை தாங்கவே முடியல. இவர் அப்படியே மனசெல்லாம் கலங்கி போயிடுறாரு. கொஞ்ச நாள் எங்கே வேலைக்கு எங்கேயும் போக முடியல இவரால். காலையில் எந்திரிச்ச உடனே அந்த சுடுகாட்டுக்கு போய் அந்த பொண்ணை எங்கே அடக்க பண்ணாங்களோ அங்கே போய் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பார். ஓல்டே அழுதுட்டு இருப்பார். ராத்திரி அவங்க அம்மாவோ யாராவது கூட்டி இழுத்துட்டு வந்து வீட்டில் சாப்பிட வச்சு படுக்க வைப்பாங்க. மறுநாளும் மறுபடியும் போயிடுறாரு. இது மாதிரி பல நாட்கள் நடந்துட்டு இருந்தது. இந்த குடும்பத்தின் சூழ்நிலை எண்ணி கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு துயரம். இந்த நேரத்தில் தான் அவருக்கு கொஞ்சம் இறை சிந்தனை இன்னும் ஜாஸ்தி வருது. என்ன இது, நான் இறைவனை வேண்ட இப்படி ஒரு கஷ்டங்கள் அப்படிங்கிற எண்ணம். இவருடைய நண்பர் தான் ராமச்சந்திர தத்தர். சுவாமிஜியுடைய தூரத்துறவினராக இருந்தவர் ராமச்சந்திர தத்தர். அவர் சொல்கிறாரு, நீ ஒரு நாள் நம்ம போகலாம், அந்த குருதேவரை பார்க்க போகலாம் தட்சிணேஸ்வரத்தில். அவரை பற்றி கேசவ சந்திரசன் அந்த காலத்தில் அவ்வளோ பிரம்ம சமாஜ லீடராக இருந்த அவரே மிகுந்த உயர்வாக கூறிக்கொண்டிருக்கிறாரு. நாம் போய் அவர்கிட்ட போய் கொஞ்சம் அமைதி ஆறுதல் அடைஞ்சு வரலாமே சொல்லி இவங்க 2 பேர் நவம்பர் 13ஆம் தேதி 1879 குருதேவரை காண போகிறாங்க. போகும்போது குருதேவர் பார்த்த உடனே தெரிஞ்சிடுது, இவங்கெல்லாம் எதிர்காலத்தில் அவருடைய மிக நல்ல பக்தர்களாக இருக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு. குருதேவருடைய அனுகிரகம், ஆறுதலான வாழ்த்துக்கு, அவருடைய உபச்சரிப்பு எல்லாமே இவங்க மனசுக்கு பெரிய ஆறுதல் தருது. மறுபடியும் அடுத்த வாரம் மறுபடியும் வர்றாரு. ஸோ இந்த மாதிரி அவருடைய குருதேவரை காணணுன்ற இணக்கம் வந்துக்கிட்டே இருந்தது. அவரும் வந்து போயிட்டுருக்கிறாரு. மறுபடியும் அவருடைய வேலைக்கு சேர்றாரு. குடும்பத்தில் கொஞ்சம் இயல்பு வருது. இருந்தாலும் மனசில் ரொம்ப பாரம், நிறைய கஷ்டங்கள் எல்லாம் வந்து போச்சு அப்படின்னு. இதை ஒரு முறை குருதேவர்கிட்ட கேட்குறாரு, குருதேவா, இறைவன் நம்முடைய பிரார்த்தனை கேட்பாரா? குருதேவர் சொல்கிறாரு, ஏன் கேட்க மாட்டாரு? நீ மனமெல்லாம் ரொம்ப ஆழ்மனத்தோடு நீ அவரை கூப்பிட்டா அவர் வந்து உனக்கு பதில் சொல்லி தீரணும் இல்லையோ, என்ன நீ சந்தேகப்படுற அப்படின்னு திருப்பி பேசுகிறார் குருதேவர். ஆச்சரியமாக கேட்குறார், இறைவன்கிட்ட நமக்கு பிரார்த்தனை செய்து அது எப்படி கேட்காம இருப்பார்? அவர் கேட்டே ஆகணும். இந்த பதில் வந்து அவருக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கை தருது. அழுத்தமாக குருதேவர் சொல்லுவார். அவர் மீண்டும் மீண்டும் அந்த குருதேவருக்கு வந்து அவருக்கு பிடிச்ச அந்த காலத்தில் இந்த இறைவன் காளி தேவி வேண்டாரு. குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலை வருது. இப்போ குருதேவர் சொல்கிறார், ஒரு நாள் யாரெல்லாம் இங்கு வந்து இறைவனுக்காக இயங்குகிறார்களோ அவர்களின் விருப்பங்கள் நிச்சயமாக நிறைவேறும். ரொம்ப தெளிவா, யாரெல்லாம் இங்கு வந்து இறைவனுக்காக இயங்குகிறார்களோ அவர்களின் விருப்பங்கள் நிச்சயமாக நிறைவேறும், இது உறுதி அப்படின்னு குருதேவர் சொன்னார். இந்த வார்த்தைகள் இந்த மாதிரி மக்களுக்கு ரொம்ப ஒரு ஆறுதலை தருது. ஸோ அதுக்கப்புறம் குருதேவருக்கான அடிக்கடி போவார். ரொம்ப க்ளோஸ் டிவோட்டியாக வர்றாரு. இது கொஞ்ச நாள் என்ன ஆகுதுன்னு, நான் குருதேவருடைய தலை சிறந்த பக்தனுங்கிற ஒரு அகங்காரத்தையும் இவருக்கு கொண்டு வந்து தந்துடுது. சில நேரத்தில் அது அப்படி ஆயிடுது. நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது அட்வான்டேஜ் எடுத்து அது நம்மளை விட யார் இல்லை அப்படிங்கிற மாதிரி. நாரதர் ஒரு முறை அப்படியே பண்ணும்போது கிருஷ்ணர் அவருக்கு பாடம் புகட்டின மாதிரி குருதேவர் இவருக்கு ஒரு அந்த அகங்காரத்தை நீக்கிறதுக்காக ஒரு நாள் இவர் வந்து ஆசையோடு வந்து குருதேவருடைய பாத சேவை பண்ணணும்னு சொல்லி வந்து பாதத்தை எடுத்து தன் மடிமேல் வைக்க பார்க்குறாரு. உடனே குருதேவர் பாதத்தை எடுத்து வேண்டாம் வேண்டாம் போ அப்படின்றார். அவர் ரொம்ப ஷாக் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் குருதேவர் அன்னைக்குன்னு பார்த்து இன்னொரு பக்தர் சுரேந்திரர் பற்றி மிகவும் பெருமையாக கூறுறார். சுரேந்திரர் தான் எவ்வளோ எளிமையானவர், எவ்வளோ செல்வம் இருந்தாலும் எப்படி ஏழைகளுக்கு
சாதுக்களுக்கு அவர் அதை செலவழிக்கிறாரு. ஆச்சரியமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு பக்தரை பார்க்கவே முடியாதுன்னு அந்த சுரேந்திரரை பற்றி கூறுறார். இவருக்கு அது ரொம்ப மனசுக்கு வேதனை ஆகிடுது. சரி, அவர் நல்லா இருக்கட்டும், பட் எனக்கும் இந்த சேவை பண்ண ஏன் வாய்ப்பு தரல, அது இன்னைக்குன்னு போய் என்கிட்ட அப்படியெல்லாம் ஏன் சொல்லணும், இந்த இதை எனக்கு ஏற்றுக்க முடியல, நான் இனிமேல் இங்கே வரமாட்டேன் அப்படின்னு ஒரு பிடிவாத குணம், தெரியாத ஒரு பிடிவாத குணத்தில் அன்றைக்கி போனவர் தான் மாதக்கணக்காக திரும்பி வரல. பாருங்கள், எல்லாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். கடவுள்கிட்ட கோவிச்சுட்டு போனால் கடவுளுக்கு ஒன்றும் லாஸ் இல்லை, நமக்கு தான் லாஸ். போகிறவர் குருதேவர் திருப்பி கூப்பிடுறாரு, அவர் வரமாட்டேங்கிறாரு. அவர் யார் யாரையோ தான் உயர்ந்த பக்தராக சொல்கிறாரு, நம்மளெல்லாம் கண்டுக்கவே இல்லை. சரி, அவங்ககிட்டயே இருக்கட்டும், நான் போக மாட்டேங்கிறார். ஆனால் குருதேவர் பக்தர் வரலன்னாலும் அவங்கள ஆட்கொள்ளுவார் இல்லையா, நல்லவர்கள். பொறுத்து பார்க்குறாரு, அவர் வரல. ஒரு நாள் நல்லா விசாரிக்கிறாரு. அப்போ சொல்கிறாங்க, ஒரு நாள் அவர் வழக்கமாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கங்கை கரைக்கு வந்து கங்கையில் குளிச்சுட்டு போவார். அவங்க வீட்டில் இருந்து கங்கை கொஞ்சம் தூரத்தில் தள்ளி இருக்கு. குருதேவர் ஒரு போட்டு எடுத்துக்கிட்டு சில பக்தர்களோட போகிறார். பிரேமானந்த உட்பட சில பேர் போய், சரி அவன் குளிக்க வரும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு பார்த்து பேசலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது தூரத்திலிருந்து அந்த பிரேமானந்தர் பாபுராம் மகாராஜை பார்க்குறாரு. அவர், பாபுராம் இங்கே வந்துட்டீங்க, என்ன விஷயம்? அப்போ குருதேவர் இருக்கிறத சொல்லலை, போட்டில் தள்ளி இருக்கிறது. நீங்கள் தானே தட்சிணேஸ்வருக்கு வராமல் இருந்தீங்க, அப்படி வந்தவர் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நீங்கள் தான் வரல, அதனால தான் உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னு. ஆமாம்மா, என்ன பண்ணுறது, ஏதோ நான் ஒரு வேகத்தில் அப்படி நினச்சிட்டு நான் வந்துட்டேன். எனக்கு என்ன குருதேவர் பார்க்கணுன்னு ஆசை இல்லையே என்ன, பட் ஏதோ ஒரு இது மனசுக்குள்ளே ஒரு வருத்தம், அதனால நான் அப்படி பண்ணிட்டேன். சரி, குருதேவர் நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு, ஏதோ உங்களுக்காக உங்களை பார்க்கவே வந்திருக்கிறாருன்னு போட்டை காட்டுறாரு. குருதேவர் அந்த போட்டு கிட்ட வருது. இவர் உடனே போட்டுக்குள்ளே ஓடி போய் பாதத்தில் வீழ்ந்து வணங்கி அழுகிறார். குருதேவர் சொல்லுவார், பாருப்பா, நீ வரலன்னு என்ன, நீ அன்னையோடைய குழந்தை, நல்ல குழந்தை, உன்னை பார்க்கவே நான் வந்துட்டேன், இப்போ எனக்கு திருப்தி, நான் போயிட்டு வர்றேன். இந்த குருதேவா, நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, நான் வராமல் இருந்தது என்னுடைய தப்பு தான், இருந்தாலும் என்னை மன்னிச்சு நீங்கள் வந்திருக்கீங்கள, இறைவனாய் தவிர வேறு யாரால் இப்படியெல்லாம் பண்ண முடியும், எனக்கு வாழ்த்து சொல்லி எனக்கு மீண்டும் உன் பாதத்தில் இடம் கொடுத்து பழையபடி இருக்க எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்கிறாரு. குருதேவரும் ஆசி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் போகிறார். அப்புறம் அவருடைய சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் கல்யாணம் ஆகுது. 1881 இவருடைய ஒன் ஆஃப் தி சிஸ்டர், அவருக்கு அப்போ 11 வயசு, சின்ன வயசுல கல்யாணம். விஸ்வேஸ்வரி மித்ரான்னு சொல்லி ஒரு பெண், நல்ல பக்தி உள்ள பெண். ராக்காலுக்கு, சுவாமி பிரம்மானந்தருக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்ல இந்த ராக்காலை கூட்டிட்டு இவர் போறாரு, குருதேவர்கிட்ட போறாரு. போன உடனே இவர் பேர் என்னன்னு கேட்கணுன்னு பிரம்மானந்தி சொல்றாரு, ராக்கால் அப்படின்னு சொல்லுவார். ஓ, ராக்கால் ராக்கால் ராக்கால். ஒரே நிமிஷத்துல குருதேவர் கண்டுபிடிச்சிடுறாரு அது யாருன்னு. அதுக்கப்புறம் பிரம்மானந்தி எப்படி அவருடைய வாழ்க்கை எப்படி வந்ததுங்கிறது அது தனி லைஃபு. அந்த பிரம்மானந்தி, அந்த குருதேவர் இல்லைன்னு பிரம்மானந்தர் இல்லை, அந்த பிரம்மானந்தர் இல்லைன்னு நாமெல்லாம் இங்கே இல்லை இன்னைக்கு. அப்பேற்பட்ட அந்த நிகழ்ச்சியில் அதுக்கப்புறம் நடக்குது. பிற்காலத்தில் சொல்லுவாங்க, குருதேவர்கிட்ட இந்த பிரம்மானந்தரை கூப்பிட்டு வந்து விட்ட பெரிய பாக்கியம் பண்ணவர் இந்த மன்மோகன் மித்ரா அப்படின்னு கூறுவாங்க. உண்மையிலேயே அது பெரிய ஒரு பாக்கியம் தான்.
அதுக்கப்புறம் ராக்கால் தனியாக வர்றாரு போவார். அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை தனியாக அமைஞ்சிடுது. இவர் அவருடைய அந்த மாதிரி தன்னுடைய சிஸ்டருடைய கணவர் இப்படி குருதேவர்கிட்ட அடிக்கடி போகிறது, அங்கே தங்குறது ஒன்றும் இதே நினைக்கல. நல்லது தானே. இவருடைய அம்மாவும் ஒன்றும் நினைக்கல, நல்லது, அவன் ஆன்மீகத்தில் போகிறதானா விட்டுடு, நல்லது தானேன்னு சொல்லி அதுக்கு பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் வர்றாரு. குருதேவருக்கு இவ்வளோ முடியுமோ சேவை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் குருதேவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து அவர் காசிப்பூர் கார்டனில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. மருத்துவம் பார்க்கும்போது அங்கே நிறைய செலவு ஆகும்போது இவர் வீட்டில் சொல்லுவார், அம்மாக்கிட்டையும் அண்ணிக்கிட்ட சொன்னார், சாப்பாடு செலவெல்லாம் குறைச்சிடு, மற்ற செலவெல்லாம் குறைச்சிடு, குருதேவருடைய சேவைக்கு எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம பங்களிப்பு இருக்கணும், அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குன்னு திரும்ப திரும்ப சொல்லுவார். இவர் எல்லா வித பைசாவையும் வீண் செலவை குறைச்சி சேர்த்து வச்சு குருதேவர் சேவைக்கு கொடுத்துட்ருப்பார். ஒரு முறை இவருக்கு ரொம்ப ஆசை குருதேவரை வீட்டுக்கு அழைக்கணும்னு சொல்லி. அது மாதிரி குருதேவர் வீட்டுக்கு அழைச்சி வந்து ரொம்ப ஆனந்தமாக, அந்த காலத்து குருதேவர் ஒரு வீட்டுக்கு போனால் அந்த இடம் புனிதமாய் ஆனந்தத்திலேயே மிதக்கும். அப்பேற்பட்ட நிகழ்ச்சிகளால் நடக்கும். இதெல்லாம் அமுத மொழிகளில் இருக்குது, நம்ம படிக்கலாம். 1881 எண்ட் ஆஃப் டே ஆயிரத்தில் இவர் வீட்டுக்கு ஒரு முறை வர்றாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் கூப்பிடுறாரு. அந்த நாளில் வந்து பிரம்ம சமாஜத்தோட லீடர் கேசவ சந்திரனை கூட தனது வீட்டுக்கு கூப்பிடுறாரு. அவ்வளோ பெருமையாக இருந்தது அவங்களுக்கு. குருதேவர் வர்றாரு, கேசவர் மற்றவங்க எல்லாரும் அவர் வரவேற்று ஆடல் பாடல்கள், பஜனை நடக்குது, கதை நடக்குது, சத்சங்கம் நடக்குது. பெரிய ஒரு ஆனந்த சாகரமே அங்கே உருவாகி கொண்டிருக்கு. அப்புறம் அந்த முடியும் போது நான் எல்லாம் சாப்பிடணும்னு சொன்னோடனே கேசவர் அந்த காலத்து அப்பேற்பட்ட லீடர் உள்ளே ஓடி போய் தட்டில் குருதேவர் சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்து குருதேவருக்கு அவர் தட்டு பிடிச்சிட்டு இருந்தாரு. குருதேவர் அதிலிருந்து எடுத்து சாப்பிடுவார். கண்குள்ளா காட்சிங்கிறாங்க. அப்புறம் அவர் சாப்பிட்டு முடித்தோடனே கேசவரே குருதேவருக்கு கைக்கு தண்ணி ஊற்றி கையெல்லாம் தொடச்சி விடுவார். இதெல்லாம் அந்த வந்தவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு வியப்பையும் ஆனந்தத்தை தருது. பேர்பட்ட ஒரு மகானுக்கு பேர்பட்ட ஒரு லீடர் சேவை பண்ணுறாருங்கிறது அது சொல்கிறாங்க. இது நடந்துகிட்டு இருக்கு. குருதேவருக்கு சேவை நடக்குது. உடம்பு கொஞ்சம் முடியாமகுது. கடைசியாக குருதேவர் 1886 ஆகஸ்ட் 16 காலமாகிறாரு. அதுக்குள்ள சில சோதனைகள் எல்லாம் வருது. அது குருதேவர் அப்பப்போ நிவர்த்தி பண்ணிடுறாரு. இவருடைய இன்னொரு மகளுக்கு வந்து திடீர்னு ஒரு கடும் நோய் வந்து டாக்டருங்க எல்லாம் கைவிட்டுடுறாங்க. இது காப்பாற்ற முடியாது, இன்னும் இறைவனுடைய விருப்பப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவருக்கு ஒன்றும் புரியல. ஏற்கனவே ஒரு பொண்ணு காலமானாரு, இன்னொரு பொண்ணுக்கு இப்படி இருந்தாலும் அதுக்குள்ளே இவருக்கு ஒரு பக்குவம் வந்தது. எதுவானாலும் குருதேவர் பார்த்துப்பாரு, நல்லதோ கெட்டதோ அவர் பார்த்துப்பாருங்கிற எண்ணம். இவருடைய தாய்க்கு அதே நம்பிக்கை. அவன் தாய் சொல்கிறான், சமஷன் சார், சரி பாருப்பா, டாக்டருங்க எல்லாம் கை விட்டுட்டாங்க, நம்மளால் எந்த ஒரு நம்ம சக்தி ஒதுங்க இல்லை, நீ நேரம் குருதேவர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி அவருக்கு பாத தூசி எடுத்துட்டு வந்து இந்த பொண்ணுக்கு தலையில் தேய்ச்சி விடு அப்படின்ற. பொண்ணு இன்னும் ஒரு மணி 2 மணி நேரத்தில் இறந்து போகும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இது கேட்ட உடனே இவர் போகிறதுக்கு தயாராகிறாரு. இவருடைய மனைவிக்கு கொஞ்சம் கோபம் வருது. என்ன இது, பொண்ணு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறந்து போகுது, அட்லீஸ்ட் அந்த நேரத்திலாவது நீ கிட்ட இருக்க வேண்டாமா, இப்படி போகிறேங்கிற போது அந்த அம்மாவும் சொல்கிறாங்க, விடாம குருதேவர் பார்த்துப்பாரு, எதுவானாலும் அது நல்லது நடக்கட்டும், நீ போயிட்டு வாப்பான்னு சொல்லி அந்த அம்மா அனுப்பி வைக்கிறார். இவர் வர்றாரு. வந்து அந்த பொண்ணை பற்றியோ அதை பற்றி எதுவுமே பேசுறது இல்லை. குருதேவர் ஏதோ பொதுவாக எல்லாருக்கிட்ட பேசுகிறத கேட்டு உட்காந்துட்டு
அவருடைய பாத தூசியை கொஞ்சம் எடுத்து வந்து இந்த பொண்ணுக்கு தருகிறார். மிராக்கள் மாதிரி இந்த பொண்ணு மீண்டும் நல்ல நிலைக்கு வருது, ரொம்ப நாள் வாழுது. அது பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்குது. அந்த மாதிரி குருதேவரை மனமாற வேண்டவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ பண்ணிதான் தீருவாருங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணங்கள். அப்புறம் குருதேவர் காலமானார். அதுக்கப்புறம் ரொம்ப வேதனையாக இருக்குது. இருந்தாலும் பல நேரங்களில் அவருக்கு காட்சியெல்லாம் கிடைச்சிருக்கு, குருதேவர் பற்றி காட்சியெல்லாம் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பாரநகரில் நமக்கு விவேகானந்தர் உட்பட பலர் தங்கி பூஜை பண்ண தபஸ் பண்ண இடத்துல போய் அடிக்கடி தங்குவார், அவங்ககிட்ட உரையாடுவார். மிகவும் சந்தோஷமாக இருப்பாங்க அதுக்கப்புறம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு துறவி நண்பர்கள், துறவி குருபாய்கள் கிடைச்சதுனால சந்தோஷம். நல்ல பூஜையெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுறாரு. சாமிஜி அமெரிக்காவில் போய் வந்ததெல்லாம் கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மடம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்குது. வீட்லேயும் சத்சங்கம் பண்ணி நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த கஷ்டங்களெல்லாம் நீங்கி குருதேவர் ஒரு நல்ல சூழ்நிலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த நேரத்தில் இவங்க அம்மாவுக்கு வயசாகி கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சுமாராக இருக்குது. அப்பப்போ படுத்துடுறாங்க. ஸோ இவங்க வீட்டில் எப்போதுமே இந்த சத்சங்கம் நடக்குது, பஜனை நடக்கும்போது அந்த அம்மா ஒரு நாள் இந்த பஜனையில் சொல்லுவாங்க, எல்லாம் பஜனை நடந்துகிட்ருக்கு, இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் அந்த பஜனை முடிஞ்சு, அரை மணி நேரத்தில். அவங்க அம்மா ஒரு ஓரத்தில் உட்காந்து பஜனை பாடிட்டு இருக்காங்க. திடீர்னு இவனை கூப்பிடுறாங்க. தூரத்தில் உட்காந்துருப்பாங்க. மன்மோகன் கூப்பிட்டு, இந்த பார்ப்பா, இறைவனுடைய கட்டளை, நான் இன்னொரு கொஞ்ச நேரத்தில் குருதேவர் பாதத்துக்கு நான் போயிடுவேன், நான் இறந்து போயிடுவேன். இந்த பஜனை முடிஞ்ச உடனே நான் இறந்து போயிடுவேன். நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம், இப்போவும் அதை பற்றி யாருக்கும் ஒன்றும் சொல்ல வேண்டாம், நீ பஜனையில் கலந்து கொண்டிரு, அதுக்கப்புறம் காரியம் எல்லாம் பண்ணிடுன்னு சொல்லி கூப்பிட்டு காதில் சொல்லிட்டு அவனை அனுப்பிடுறாரு. அவனும் தைரியமாக போய் பஜனை கலந்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பஜனை முடிஞ்ச உடனே அந்த அம்மா கைத்தட்டி குருதேவா குருதேவா குருதேவான்னு சொல்லி அப்படியே உட்கார்ந்த இடத்துல அப்படியே சாஞ்சி உயர் நீத்துடுறாங்க. அவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. நினைச்ச இடத்துல நினைச்ச நேரத்தில் உயிரை விடுற அளவுக்கு சக்தி, ஏற்பட்ட ஒரு பக்தி மதிப்பார். அவரும் ஒன்றும் அழுகவே இல்லை, ஒன்றும் இல்லை. அம்மா சொன்னாங்க அரை மணி நேரத்தில் போயிடுறேன், நாங்கள் அந்த மாதிரி போயிட்டாங்கன்னு சொல்லும்போது எல்லாம் ஆச்சரியப்பட்டு வியந்து போகிறாங்க. எப்பேற்பட்ட ஒரு சாவு பாருங்க. அதுக்கப்புறம் இவருடைய 1900 இந்த யாத்திரை எல்லாம் போகிறாங்க. தன்னோட மனைவியை அழைச்சி கொண்டு, அதுக்குள்ளே ஓரளவு ஃபேமிலி செட் ஆகிடுது. மனைவியை அழைச்சி கொண்டு பூரி ஜெகநாதருக்கு தரிசனம் பண்ணணும் போகும்போது, போன இடத்துல தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு அவங்க தங்குற இடத்துக்கு வந்த இடத்துல அவங்க மனைவி திடீர்னு இறந்து போயிடுறாங்க. இவர் உடனே கொஞ்சம் தெரிஞ்சவங்களை வச்சு அங்கே காரியம் எல்லாம் பண்ணுவார். ஒரு பயமும் இல்லை, ஒரு இது பண்ணலை, வருத்தப்படலை. குருதேவருடைய விருப்பப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் மனசுக்கு ஒரு சங்கடம் வரும்போது உடனே குருதேவரை வேண்டுறாரு. குருதேவ இது இப்படி ஆயிடுச்சு போது குருதேவர் உடனே நேரில் வந்து காட்சி கொடுக்குறாரு. பயப்படாதப்பா, அவன் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி ஒரு இது பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டான், இறைவனை சேர்ந்துட்டான், நீ நல்லபடியாக நீ போயிடுவா அப்படின்னு சொல்லி குருதேவர் காட்சி கொடுக்குறாரு. அது அவருக்கு உடனே குருதேவர் நேராக பார்த்த உடனே அவரும் சந்தோஷம், மனசுக்கு ஆறுதல். திரும்பி வர்றாரு. வந்து அதே சத்சங்கம், அதே அந்த பாராநகர் மடத்துக்கு போகிறது, நல்ல காரியங்கள் பண்ணுறது, இது தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறாரு. யாருக்கு வந்தாலும் குருதேவரை பற்றி பேசுறது, இதுதான் இவருடைய வேலையே. இது யார் பார்த்தாலும் குருதேவர் அப்படி பண்ணார், அப்படி ஆசீர்வாதம் பண்ணார், அவருடைய உபதேசங்கள் இது, நம்ம இப்படியெல்லாம் இருக்கணும். எப்படி ஒரு மகேந்திரநாத் குப்தா புக் எழுதி வந்தவங்களுக்கு அப்படியெல்லாம் சொன்னாரோ, ராமச்சந்திர தத்தர் அவர் எப்படி சொன்னாரோ, கிரீஷ் கோஷ் எப்படி வந்தவங்கக்கிட்டெல்லாம் குருதேவர் பற்றி பேசிகிட்டே இருந்தாரோ, இவரும் அதே மாதிரி குருதேவருடைய கருணையையும் அவருடைய நல்ல விஷயங்களையும் மக்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டே இருக்குது. ஓய்வில்லாமல் குருதேவரை பற்றி நினச்சிட்டே இருந்தாங்க. கடைசியாக உடம்பு கொஞ்சம் முடியாமல் ஆயிடுச்சு.
குருதேவர் சிந்தனையிலேயே வாழ்ந்துக்கிட்டு அன்னைக்கும் சத் சங்கத்தில் நடக்குது. வீட்டில் அவருக்கு தெரிஞ்சிடும், இன்னொரு கொஞ்ச நாளில் நான் இறந்து போகிறேங்கிறது தெரிஞ்சிடும். 1903 அவருடைய இறக்கிறதுக்கு 2-3 நாள் முன்னாலேயே சாமிகள்லாம் போய் அவரை பார்த்துட்டு வர்றாங்க. அவர் ரொம்ப சந்தோஷமா குருதேவர் ஆரம்பித்த இந்த சேவை, ஆன்மீக சக்தி இவ்வளோ எல்லாம் நடக்க போகுது, உலகத்துக்கு அவ்வளோ ஒரு நல்லது நடக்க போகுது, அது என்ன மனக்கண்ணால் நான் பார்க்குறேன், என்னால் அதை பார்க்க முடியல, என்னால் குருதேவர் அருளாக நடக்குது, இவ்வளோலாம் நடக்கும். அந்த ஒரு அனுகிரகத்தை எனக்கும் கிடைச்சது பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. குருதேவர் என்னை கூப்பிடுறாரு, நான் கூடி சீக்கிரம் அவர் பாதத்துக்கு போய் சேர்ந்துடுவேன். அவருடைய கருத்துக்களெல்லாம் எல்லா இடத்துலையும் பரவுறதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் இருக்குன்னு சொல்கிறாரு. சாமிகளுக்கு ரொம்ப சந்தோஷம். 1903 ஜனவரி 30 வீட்டில் நாம சங்கீர்த்தனம் போயிட்டுருக்கு. எல்லாரும் ஆனந்தத்தில் பாடிட்டுருக்காங்க. குருதேவர் பாதத்தை நினச்சி 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 குருதேவருடைய பாதத்திலேயே அவர் சமாதி ஆகிறாரு. ஸோ ஒரு பெரிய ஒரு பக்தர் இல்லறத்தில் இருந்தாலும் பல துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் சந்தித்தாலும், தன்னுடைய நிறை குறைகள் இருந்தாலும், குருதேவர் கூறியது போல யாரெல்லாம் உண்மையாக வந்து இறைவனுக்காக இயங்குகிறார்களோ அவர்களின் விருப்பம் நிச்சயமாக நிறைவேறும் என்று கூறியது உண்மைதான். அவர் கடைசி வரைக்கும் குருதேவரை சிந்தனையில் இருந்து குருதேவர் பாதத்தில் இடம் வேணும்னு கேட்டார். குருதேவர் அதை கொடுத்தார். எல்லாமே ஏற்கனவே கூறியது போல நமக்கு ஏற்பட்ட ஒரு ராக்கால் மகாராஜ், ராஜா மகாராஜ் பிரம்மானந்தரை கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் அவருக்கு, குடும்பத்துக்கு. ஸோ அன்னாரை நினச்சி ஏற்பட்ட பக்தர்களை நினைக்கும் போது எல்லாருக்குமே ஒரு மனசு தைரியமும், குருதேவர் எப்பவும் கூட இருக்கிறான்னு ஒரு நம்பிக்கை வரும். அந்த ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே வந்து நமது வாழ்க்கையிலும் திரும்புவர்களின் அனுகிரகம் எப்பொழுதும் இருந்து நம்மளை வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டுகிறோம். நிச்சயமாக குருதேவரின் கருணையால் நாமும் நல்ல வாழ்க்கையை பெறுவோம் என்று நம்புவோம். மீண்டும் சந்திப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ண பிரணமஸ்து.